சாம்சங் A54 இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல பிரீமியம் லுக்ல இருக்கு. ஃபர்ஸ்டா இந்த மாடலோட டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே பார்ட் பத்தி பார்ப்போம். டிஸ்ப்ளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.4 inches Full HD Plus ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேல வருது. பீக் பிரைட்னஸ் 1000 nits வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம விஷன் பூஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டோர்ல என்ன டிஸ்ப்ளே கிளாரிட்டி இருக்கோ அதே டிஸ்ப்ளே கிளாரிட்டி உங்களுக்கு அவுட்டோர்ல சன்லைட்லயும் கிடைக்கும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனை நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ண முடியுது. டச் ரெஸ்பான்ஸ் பெட்டராவே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டை நீங்க யூஸ் பண்ற கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி 60 to 120 Hz க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ஷனுக்காக மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுலயுமே கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம IP67 வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அப் டு 30 minutes வரைக்கும் அண்டர் வாட்டர்ல 1 மீட்டர் டெப்த்ல இந்த மொபைலை உங்களால யூஸ் பண்ண முடியும். 6.4 inchesங்கிறதுனால ஹோல்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டா இருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஹெட்போன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க டைப் சி ஹெட்போன் தான் யூஸ் பண்ற மாதிரி வரும். கேமரா பார்ட் பொறுத்த வரைக்கும் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வருது. சாம்சங்கோட மிட் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி எப்போதுமே சூப்பரா இருக்கும். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்கு. இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல எடுத்த சாம்பிள்ஸ் போட்டோஸ் நம்ம கொடுத்திருக்கோம். செகண்டா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 32 மெகாபிக்சல்ல வருது. இதுல எடுத்த போட்டோஸும் கொடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4K 30 frame per secondல உங்களால வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அடிஷனல் கேமரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் போட்டோ ரீமாஸ்டர், சிங்கிள் டேக், ஆப்ஜெக்ட் எரேசர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் டேக் பொறுத்த வரைக்கும் ஒரே கிளிக்ல மல்டிபிள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும். இதுல வர அவுட்புட் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங், பூமரேங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். போட்டோ ரீமாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஓல்டு போட்டோவா ரீமாஸ்டர் பண்ணி நல்ல கிளாரிட்டி போட்டோவா உங்களுக்கு கொடுக்கும். ஆப்ஜெக்ட் எரேசர் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டோஸ் எடுக்கிறப்ப அன்வான்டட் சப்ஜெக்ட் அந்த போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா உங்களால எரேஸ் பண்ண முடியும். நைட் மோடும் கொடுத்திருக்காங்க. லோ லைட்ல இந்த மோட யூஸ் பண்ணி பிரைட்டான போட்டோஸ் எடுக்க முடியும். Android 13ல வருது. 4 இயர்ஸ்க்கு OS அப்டேட் அண்ட் 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பாத்தீங்கன்னா டக்குன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1380 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு 5 nm சிப்செட். மிட் ரேஞ்சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சிப்செட். நீங்க கேமிங்லாம் ப்ளே பண்றப்ப எந்த ஒரு லாக் இஷ்யூமே இருக்காது. ஹெவி கேமிங் உங்களாட்டி ஓரளவு ப்ளே பண்ண முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh 25 watts வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சாம்சங் பாத்தீங்கன்னா இந்த மொபைலை 2 daysக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணா இந்த மாடலை 1 day வரைக்கும் உங்களாட்டி யூஸ் பண்ண முடியும். கலர் பொறுத்த வரைக்கும் லிம், கிராஃபைட், வயலட், ஒயிட் ஒரு 4 கலர் ஆப்ஷன்ல வருது. RAM plus ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அப் டு 8 GB வரைக்கும் உங்களாட்டி RAM இன்க்ரீஸ் பண்ண முடியும். டூயல் சிம் உங்களாட்டி யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் சிம் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 8 GB 256 GB இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 39,000 ரூபாய் வருது. கிரெடிட் கார்டுலாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபாய் கிடைக்குது. ஓவரால் சாம்சங் A54 IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே கிளாரிட்டி நல்லா பிரைட்டரா இருக்கு. கேமராவும் பெட்டரா இருக்கு. ப்ராசஸர்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். A54 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.